திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி வீடுகள் தோறும் முருகன் கொடியை கட்டி கிராம மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் நேரலையில் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், போராட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கேற்று இருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாகேந்திரன், நீங்க தொடர்ந்து பேசலாம். அடுத்தாச்சா? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி வீடுகள் தோறும் முருகன் கொடியை கட்டி கிராம மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன். அந்த திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்கள் அவர்கள் வீடுகள் தோறும் அந்த முருகனினுடைய கொடிகளை கட்டி அவர்கள் இந்த தீபத்தினுடைய கோலங்களை வரைந்து அவர்கள் தற்போது பழனி ஆண்டவர் கோவில் தெரு, கீழத்தெரு, படப்படி தெரு, அதே போன்று கோட்டை தெரு உள்ளிட்ட இந்த பகுதியில் மக்கள் இந்த தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பழனி ஆண்டவர் கோவில் முன்பாக தற்போது அந்த பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, உச்சி மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என அந்த வலியுறுத்தும் வகையில் அந்த வாசகங்களை எழுதிய அந்த கோலங்களை வரைந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் தங்களது வீடுகளில் அந்த முருகனுடைய கொடியை கட்டியும் வீடுகள் தோறும் அந்த விளக்குகளுடைய கோலங்களை போட்டும் தற்போது அந்த பகுதியில் வீடுகள் முழுவதும் ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த தீபம் என்பதை ஏற்றி இருக்கிறார்கள். ஏற்றி தற்போது அந்த பழனியாண்டவர் கோவில் முன்பாக அனைவரும் அந்த கிராம மக்கள் ஒன்று கூடி மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தி தற்போது அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்போ நீங்கள் இந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றணும்னு சொல்லி இப்போ கோலம்லாம் போட்டு இப்போ விளக்கேற்றி போராட்டம் பண்ணிக்கிறீங்க, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க சார். இது மூலிமா எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ நாள் போராட்டம் பண்ண தெரியாமல் இருந்தோம், விழிப்புணர்வு இல்லாமல். இனிமேல் நாங்களும் அப்படி இருக்கக்கூடாது. எங்களுக்காக மற்ற ஊர்க்காரங்களே போராட்டம் பண்ணும்போது இதே பகுதியில் இருக்க நாங்கள் ஏன் சும்மா இருக்கணும்ன்றக்காண்டி நாங்கள் இப்படி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு பெண்மணி நம்மகிட்ட இருக்கிறாங்க. இப்போ அந்த வீடுகள் தோறும் அனைவரும் விளக்குகளை ஏற்றி இப்போ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, உச்சி மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என அந்த வாசகங்கள்லாம் எழுதி இப்போ கோலங்கள்லாம் போட்டிருக்கீங்க, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இப்போ இத்தனை நாளாக எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தோம், ஒன்றும் முடிவாகலை. இப்போ இங்கே ஏற்றின விளக்கம் கண்டிப்பாக மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று மக்கள் எல்லாம், இந்த தெரு மக்கள், இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக நினச்சி கண்டிப்பாக இங்கே ஏற்றின விளக்கு உச்சியில் ஏற்றணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வீடுகள் தோறும் விளக்கெல்லாம் ஏற்றிருக்கீங்க. இப்போ எல்லா பெண்கள்லாம் வீடுகளில் கோலம் போட்டு இது பண்ணியிருக்கீங்க. மக்கள் இப்போ அந்த மலை உச்சி இருக்கக்கூடிய தீபத்தூரில் தீபம் ஏற்றணுன்ற மாதிரி அந்த கோஷங்களை போட்டு அரசுக்கு எதிராக அந்த போராட்டங்களில் ஈடுபட்டுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எங்களுக்கு விளக்கு அங்கே உச்சியில் ஏற்றணும், ஏற்ற விடணும். பொதுமக்கள் இதே மாதிரி போராட்டம் பண்ணுவோம். எங்களை ஏற்ற விடணும், உச்சியில் ஏற்றணும். எல்லா ஊர் ஜனங்களும் பார்க்கணும். அதனால் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், அரசாங்கமும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதே மாதிரி அவங்களும் ஏற்றட்டும், நாங்களும் ஏற்றுறோம். எங்களுக்கு எப்படியாச்சும் 2 நாட்கள் முடிவு தெரியணும். கண்டிப்பாக திவ்யா, இப்போ நீங்களே கேட்டிருந்திருக்கலாம். இந்த திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்பாக கோலங்கள் போட்டும் அதே போன்று அனைத்து வீடுகளிலும் முருகனுடைய கொடியை கட்டி தற்போது இந்த போராட்டத்தில் அந்த விளக்குகளை ஏற்றி அந்த நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வீடுகளில் அவர்கள் கோலங்களில் அந்த மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் அந்த வாசகங்களையும் எழுதி இந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருவது இந்த பகுதியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தற்போது பார்க்கப்படுகிறது. இதே போன்று திருப்பரங்குன்றம் மலை சுற்றியே இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களிலும் வீடுகளில் விளக்குகளை ஏற்றி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திவ்யா.
மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா approved villa plots வெறும் 9.9 lakhs%. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call